ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் இயேசுவில் நிலைத்திருப்பதின் மூலமாய் வருகிற பலாபலன்களை குறித்து நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலே வேறொரு தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனது உண்டோ என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனது உண்டோ? இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை குணமாக்கினார். அவனுடைய 2 கண்களும் திறந்தது, பார்வை அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பார்வை அடைந்தவனை சில பரிசேயர்கள் அவனிடத்தில் வந்து விசாரித்து கொண்டே இருந்தார்கள். மறுபடியும் வந்து, உன்னை குணமாக்கினவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், அவன் யார் என்று சொல்லி பல கேள்விகளை அவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த கண்கள் திறக்கப்பட்ட அந்த மனுஷன் சொன்னான், பாருங்கள், அங்கே சொல்லியிருக்கிறபடி அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனது உண்டோ என்று சொல்லி கேட்டான். நீங்க அவரை பத்தியே ரொம்ப விசாரிக்கிறீங்களே, உங்களுக்கு அவருக்கு சீஷராகிறது உங்களுக்கு மனசு இருக்கா, விருப்பம் இருக்கா, இஷ்டம் இருக்கா, ரொம்ப கேட்குறீங்களா அவரை பத்தி? அவன் சொன்னான், ஓரளவு சொல்லிட்டான், குணமாக்கினது யார், எப்படிப்பட்டவர்ங்கிறத. திரும்ப அவர்கள் வந்து கேட்டதுனாலே இந்த கேள்வியை அந்த குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவன் இந்த கேள்வியை அந்த பரிசேயர் இடத்துல கேட்டதாய் நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு சீஷராகிறதற்கு மனது இருக்குமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் டிசைபிள், அதாவது அவர் குருவாக நாம் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நாம் சீஷர்களாய் மாறுகிறோம். அப்ப சீஷர்களாய் இருந்தால் அந்த சீசன் என்ன செய்ய வேண்டும், அல்லது அந்த சீசனுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே வசனம் லூக்கா சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாத, அதாவது அவரை ஃபாலோ பண்ணாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா? உங்களுக்கு சீஷராக உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? அப்படி என்றால், நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார்? சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும். வேறொரு இடத்துல இயேசு சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். அப்படியானால் இப்போ அந்த அவருடைய சீஷர்கள், டிசைபிள்ஸ், அதுல இருந்து டிசிப்ளின்ங்கிற வார்த்தையெல்லாம் வருது. ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த குரு எப்படி இருக்கிறாரோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து போகிறதான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் சீஷர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோட பல பேர் இருந்தார்கள். அந்த நாளிலே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே பல பேர் இருந்தார்கள். ஆனாலும் இரவு முழுவதும் ஜெபம் செய்துவிட்டு கம்ப்ளீட்டா தன்னை பின்பற்றும்படியாகவும் தன்னோடு கூட இருக்கும்படியாகவும் தன்னுடைய உபதேசங்களை கேட்டு அவர்கள் ஊழியம் செய்யும்படியாகவும் ஒரு 12 பேரை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். ஆனாலும் அவரை பின்பற்றின நிறைய பேர் இருந்தார்கள், அநேக மக்கள் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த நாட்களிலே இருந்த அவருடைய சீஷர்களுக்கு எல்லாம், அதாவது இயேசுவை பின்பற்றியிருந்த அந்த கூட்டத்துக்கு எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதல்ல அங்கு வழங்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது அவரை பின்பற்ற நினைக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், நான் இயேசுவை குருவாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அவருடைய சீடனாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒருவன் நினைத்தால்
அவன் செய்ய வேண்டியதை அவர் சொன்னாரு. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப சிலுவை சுமக்காதவன் சீஷனாய் இருக்க முடியாது. சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது. அன்றைக்கு அவர் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். அந்த சிலுவையிலேயே அவரை ஆணிகள் அடித்து அறைந்து அவரை கொலை செய்தார்கள் என்ற சத்தியம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நமக்கு சொல்றாரே, சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாரே, அப்படியானால் அப்படி இருந்தால்தான் சீஷனாய் இருக்க முடியும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னவென்றால் பாடுகளை சுமப்பது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் நமக்கு பலவிதமான உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகும், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்ப இந்த பாடுகளை நாம் சுமந்து செல்ல வேண்டும். அவர் ஐயா பாடியிருக்கிற பாட்டில் உள்ள பார்த்தா, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே என்று சொல்லி அவர் பலன் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே சில பாடுகள் வரும், ஆனால் அதை சுமக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா யோவான் 6 60 66 இதையெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு உபதேசம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா சிலர் சொல்றாங்க, அப்படியே இதை யார் கேட்பா, இதை யார் பின்பற்றுவா, கடினமான உபதேசம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள், அநேகர் அவரை விட்டு போய்விட்டார்கள், ஃபாலோ பண்றதை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா கடினமான அந்த உபதேசத்தை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அதனாலே அநேகர் அவரை விட்டு போய்விட்டார்கள். அப்பதான் அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, திரும்பி பார்த்து தான் அழைத்த அந்த 12 பேரை திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று சொல்லி. ஆகையினாலே சிலுவை சுமக்க வேண்டும். சீஷன் என்று சொன்னால் சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போதுதான் அவருக்கு சிங்காசனம் கிடைத்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் சிங்காசனத்தை என்ன செய்வார், பரலோகத்திலே அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அதை கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம் என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், முற்றிலுமாய் வெறுத்து விட வேண்டும், மறந்து விட வேண்டும் என்றெல்லாம் போதிப்பார்கள். ஆனால் இங்கு அவர் சொல்லுகிற காரியம் அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும், இவைகளை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இன்னொரு அடையாளம் அல்லது என்ன செய்ய வேண்டும், சீஷனாய் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் உம்மை பின்பற்றுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். நீர் எங்கள் குருவாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சீடர்களாய் இருந்து பின்பற்றுவதற்கு உரிய ஆலோசனைகளை இந்த வேத வசனங்களின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிறிஸ்தவர்களாய் இருப்பது என்பது வேறு, அவருடைய டிசைபிள்ஸாய் சீடர்களாய் இருப்பது என்பது வேறு என்ற ஒரு இப்பொழுதுள்ள நிலைமையை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.